ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா? இந்த செடி தாங்க திருநீற்றி பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இது இயற்கை முகத்துக்கு இயற்கையாக கிடைச்ச ஒரு வரன்னு சொல்லலாம். நிறைய பேர் மங்கு மறு இந்த பருக்கள் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் இதோட சாறை எடுத்து நம்ம காலையில் ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா அந்த கரும்புள்ளி எல்லாம் மறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் திருநீற்றி பச்சிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றாய் எதுக்கு உதவுதுன்னா மனுஷங்க உடம்புல வர ஹீட்டை குறைக்கிறதுக்கும் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் கருப்பை நோய்கள் அனைத்தும் குணமாவதற்கும் இந்த சோத்துக்கத்தாழை நம்மளுக்கு பயன்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்தால் ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம். பார்த்ததுக்கு இந்த சளி தொல்லை இருக்கிறவங்க துளசியை டெய்லி சாப்பிட்டே வரும்போது சளி தொல்லை குறையும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இயற்கை மருந்து உதவுது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை வளங்க. அடுத்தது வேறு ஒரு ட்ரிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா? இந்த செடி தாங்க திருநீற்றி பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இது இயற்கை முகத்துக்கு இயற்கையாக கிடைச்ச ஒரு வரன்னு சொல்லலாம். நிறைய பேர் மங்கு மறு இந்த பருக்கள் அப்படி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் இதோட சாறை எடுத்து நம்ம காலையில் ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா அந்த கரும்புள்ளி எல்லாம் மறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் திருநீற்றி பச்சிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றாய் எதுக்கு உதவுதுன்னா மனுஷங்க உடம்புல வர ஹீட்டை குறைக்கிறதுக்கும் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் கருப்பை நோய்கள் அனைத்தும் குணமாவதற்கும் இந்த சோத்துக்கத்தாழை நம்மளுக்கு பயன்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்தால் ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம். பார்த்ததுக்கு இந்த சளி தொல்லை இருக்கிறவங்க துளசியை டெய்லி சாப்பிட்டே வரும்போது சளி தொல்லை குறையும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இயற்கை மருந்து உதவுது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை வளங்க. அடுத்தது வேறு ஒரு ட்ரிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். பாய்.